ஒரு மனிதனின் பெருமை அவனது எண்ணங்களாலேயே தீர்மானிக்கப்படுகிறது. ஏலான் மஸ்க், ஸ்டீவ் ஜாப்ஸ் போன்ற வெற்றியாளர்களின் வாழ்க்கை இந்த உண்மையை நிரூபித்துள்ளது. நெப்போலியன் ஹில் தனது புத்தகத்தில், நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள் என்று கூறியுள்ளார். ஆனால் பலர் ஏன் இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் தங்களின் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதில்லையா? அல்லது தங்கள் திறமையை உணரவில்லையா? இந்த கேள்விகளுக்கான பதிலையும் ஒரு வலிமையான பாடத்தையும் இந்த கதையின் மூலம் காண்போம். ஒரு பரபரப்பான ரயில் நிலையத்தில் ஒரு பிச்சைக்காரன் வாழ்ந்து வந்தான். தினமும் வரும் பயணிகளிடம் கையேந்தி பிச்சை எடுத்து தனது வாழ்க்கையை ஓட்டி வந்தான். ஒரு நாள் மிக கம்பீரமாக உடை அணிந்த ஒரு தொழிலதிபர் அந்த பிளாட்பாரத்தில் இறங்குவதை அவன் பார்த்தான். இவர் பெரிய பணக்காரர் போல் இருக்கிறது, இவரிடம் கேட்டால் நிச்சயம் அதிக பணம் கிடைக்கும் என்று எண்ணி கையை நீட்டினான். ஆனால் அந்த தொழிலதிபர் அவனுக்கு பணம் கொடுப்பதற்கு பதிலாக ஒரு கேள்வியை கேட்டார். நீ எப்போதும் மற்றவர்களிடம் வாங்கிக் கொண்டேதான் இருப்பாயா? யாருக்காவது எதையாவது கொடுத்திருக்கிறாயா? பிச்சைக்காரன் அதிர்ச்சியடைந்தான். ஐயா, நான் ஒரு பிச்சைக்காரன், என்னிடம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்று கூறினான். அதற்கு அந்த தொழிலதிபர் புன்னகையுடன், உன்னிடம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்று நீ நினைத்தால் மற்றவர்களிடம் கேட்பதற்கும் உனக்கு உரிமை இல்லை. நான் ஒரு வியாபாரி, நான் பரிமாற்றத்தை எக்ஸ்சேஞ்ச் நம்புகிறேன். நீ எனக்கு எதையாவது கொடுத்தால்தான் என்னால் உனக்கு எதையாவது தர முடியும் என்று கூறிவிட்டு ரயிலில் ஏறி சென்று விட்டார். பிச்சைக்காரன் அந்த இடத்திலேயே திகைத்து நின்றான். அந்த வார்த்தைகள் அவன் மனதில் ஆழமாக பதிந்தது. நான் இவ்வளவு காலம் பிச்சை எடுத்திருக்கிறேன், ஆனால் யாரும் இதை சொன்னதில்லை. அவர் சொன்னது உண்மைதானே? பதிலுக்கு எதுவும் தராத எனக்கு மக்கள் ஏன் கொடுக்க வேண்டும் என்று யோசித்தான். அடுத்த 2 நாட்கள் அவன் யாரிடமும் பிச்சை கேட்கவில்லை. 3ஆம் நாள் ரயில் தண்டவாளத்தின் அருகே பூத்திருந்த அழகான காட்டுப்பூக்களை பார்த்தான். உடனே ஒரு யோசனை வந்தது. இனி மக்கள் எனக்கு பணம் கொடுக்கும்போது அவர்களுக்கு பதிலாக ஒரு பூவை கொடுத்தால் என்ன? அன்றிலிருந்து யாராவது காசு கொடுத்தால் அவர்களுக்கு ஒரு பூவை அன்போடு வழங்கினான். மக்கள் ஆச்சரியத்துடன் அவனுக்கு நன்றி கூறினார்கள். நாட்கள் செல்லச் செல்ல அவனது வருமானமும் அதிகரித்தது. பூக்கள் இருக்கும்போது மக்கள் தாராளமாக பணம் கொடுப்பதையும், பூக்கள் இல்லாத போது குறைவாக கொடுப்பதையும் அவன் கவனித்தான். சில வாரங்களுக்கு பிறகு மீண்டும் அதே தொழிலதிபரை அவன் பார்த்தான். ஓடிச் சென்று அவரிடம், ஐயா, இன்று உங்களிடம் கொடுக்க என்னிடம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தால் நான் உங்களுக்கு பூக்களை தருவேன் என்றான். தொழிலதிபர் சிரித்துக்கொண்டே பணத்தை கொடுத்துவிட்டு பூக்களை வாங்கிக் கொண்டார். பின்னர், இன்று நீ ஒரு பிச்சைக்காரன் அல்ல, நீயும் ஒரு வியாபாரி ஆகிவிட்டாய். பரிமாற்றத்தின் மதிப்பை நீ உணர்ந்து விட்டாய் என்று பாராட்டினார். 6 மாதங்களுக்கு பிறகு அதே ரயில் நிலையத்தில் 2 செல்வந்தர்கள் சந்தித்தனர். அவர்களில் ஒருவர் மற்றவரை பார்த்து, உங்களை எனக்கு தெரியுமா என்று கேட்டார். அதற்கு மற்றொருவர், ஆம், இதே ரயிலில் இதற்கு முன் 2 முறை நாம் சந்தித்திருக்கிறோம். ஒரு முறை நீங்கள் பணம் தர மறுத்தீர்கள், மறுமுறை என்னிடம் பூக்களை வாங்கினீர்கள் என்றார். அவர் அந்த பழைய பிச்சைக்காரன்தான். இன்று அவர் ஒரு பெரிய பூ வியாபாரியாக வளர்ந்திருந்தார். வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். நாம் கொடுத்தால்தான் பெற முடியும். அன்று நான் ஒரு பிச்சைக்காரன் அல்ல, ஒரு தொழிலதிபர் என்பதை உணர்ந்தேன். என்னை நானே பார்க்கும் விதம் மாறியதால் என் வாழ்க்கையே மாறியது என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். முடிவுரை: வாழ்க்கை என்பது நம்மை நாமே எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் உள்ளது. உங்களை நீங்கள் சிறியவராக கருதினால் அப்படியே இருப்பீர்கள். உங்கள் திறமையை நீங்கள் உணர்ந்தால் நிச்சயம் சாதிப்பீர்கள். உங்களை நீங்கள் வலிமையானவராகவும் வெற்றியாளராகவும் கருதுங்கள். உங்கள் எண்ணங்கள் மாறும்போது உங்கள் எதிர்காலமும் மாறும். Never